நம்ம குட்டிலாம் பார்த்து எங்க எடுத்துட்டு வராங்கண்ணா? ஏங்க மேச்சேரி கிடா பார்த்தீங்கன்னா கன்னிவாடி, ம். 2வது முத்தூர், மணல்மேடு, கரூர், பரமத்தி இந்த சந்தையெல்லாம் வந்து மேச்சேரி கடை எடுக்கிறோம். மயிலம்பாடி பார்த்தீங்கன்னா அடிகரிஞ்சி பார்த்தீங்கன்னா சமயபுரம் சந்தையில் எடுக்கிறோம், இல்லை வேப்பூரில் கூட எடுக்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான், கூடூர். இல்ல நீங்க என்ன வெயிட்ல வரும்போது குட்டி எடுத்துட்டு வரீங்க? ஏங்க வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா 15 கிலோ சைஸில் எடுப்பேங்க. அப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி வந்து சந்தைக்கு வரது 13, 14 கிலோ, 13.5, 12 கிலோ சைஸ் தான் வருது. இன்னைக்கு என்ன கசாப் குட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 450, 60 வரைக்கும் போதுங்கிறாங்க. இப்போ அந்த ரேட் அதிகமானால பார்த்தீங்கன்னா வளர்க்குட்டியோட ரேட் அதிகமாகிடுச்சு. அப்படிங்கும்போது இப்போ 15 கிலோ சைஸில் குட்டி கிடைக்கிறதில்ல. ஒரு 12 கிலோ, ஒரு 13 கிலோ அந்த தரத்தில் தான் கிடைக்குது. அது ரேட்டு கிட்டத்தட்ட 7 ரூபா கிட்ட வந்துடுது. 6.25 7 ரூபா கிட்ட வந்துடுது. வளர்க்குட்டியோட ரேட் அதிகமாகிடுச்சு. ரேட் அதிகமாச்சு. ஆனால் கசாப்புட்டியோட ரேட்டு அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. 450, 60 வரைக்கும் போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத்க்கு தனியா குட்டி எடுப்பீங்களா? இல்ல கசாப்பு குட்டியும் தனியா எடுப்பீங்களா? இல்ல அப்படி இல்லை மொத்தமாக வாங்குவோங்க. மொத்தமாக வாங்கி எது தேவையானதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 50 கடை வாங்கினா ஒரு 20 கடை இல்லை ஒரு 15 கடை தான் பக்ரீத்துக்கு ஆகும். அந்த அந்த ரேஞ்சு தான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் குட்டி. அந்த மாதிரி குட்டி தான் செலக்ட் பண்ணி பக்ரீத்துக்கு விடுறது. இப்போ பக்ரீத்துன்னு சொல்லி இப்போ வருஷம் எத்தனை கடை நிறுத்துவீங்க? ஒரு 300 கடை கிட்ட. 300 கடை. அதில் வந்து இழப்பீடுன்னு இது நம்மளுக்கு? ஏங்க இழப்பீடுனா கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50, 60 கிலோ சைஸ் கூட வரும். அது திடீர் இடையில சண்டை போடும். இப்போ விற்கிற டைமில் சண்டை போடும். சண்டை போட்டு கொம்பு உடையும். கொம்பு உடைஞ்சா அது பக்ரீத்துக்கு போகாது. பக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வெண்ணா இருக்கக்கூடாது. கொம்பு உடையிறதோ இல்லை கை கால் இந்த கால் ஊனமாக இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு 70 கிலோ வந்துச்சுன்னா இப்போ கொம்பு உடைஞ்சா அந்த கடை சேதாரம். அது கறி கடைக்கு தான் போய் ஆகணும். 2வது வெயிட் அதிகமாகும். கிட்டத்தட்ட ஒரு 70, 75 கிலோ வெயிட் வரும்போது கால் வளைய ஆரம்பிக்கும். கால்சியம் பற்றாக்குறை ஏதாவது 1, 2 வரும். அது இயற்கை தான், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது கால் வளையும். அதேமாதிரி அது பக்ரீத்துக்கு ஆகாது. கசாப்படிக்கு தான் போகணும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட இப்போ இருக்குன்னா ஒரு 100 கடை இருக்குன்னா அதில் எப்படியும் ஒரு 10 கடை கழிஞ்சிரும். இப்போ சேல்ஸ் ஆகுது 100 கடை இருக்குன்னு சொன்னாங்க பக்ரீத்துக்கு. இன்னொரு 10 கடை கழிஞ்சிரும் அதில். மறுக்க ஏதாவது இடையில சண்டை போடும். மறுக்க இல்லைன்னா ஆல்ரெடி இப்போ ஒரு 50 கிலோ வந்து கூட கால் பெண்டான கடைலாம் உள்ள இருக்குது. அதெல்லாம் கழிஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்ரீத் கடைங்களா? இது பக்ரீத் தான் விட்டுருங்க. இதில் எத்தனை மாதம் கடைங்கண்ணா? இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம், 8 to 9 மாதம். 8 to 9 மாதம். 8, 9 மாதம் கிடாங்க. மினிமம் சைஸில் கேட்குறவங்களுக்கு ஒரு 35லேருந்து 45 கிலோ சைஸில் கேட்குறவங்களுக்கு இது அந்த தரத்தில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்களா? இது பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் ஒரு 530 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 530 ரூபாய்க்கு கொடுக்குறேன். பெரிய கிடாயெல்லாம் வந்து 580 வரைக்கும், 580 to 560. ஆமாம், அதாவது குவாலிட்டியை பொறுத்து. குவாலிட்டி பொறுத்து. இப்போ இதெல்லாம் வந்து 530 ரூபா கொடுக்குறேங்க. இப்போ நம்ம லோ பட்ஜெட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம், ஹை பட்ஜெட்டில் ஹை பட்ஜெட்லையும் எடுத்துக்கலாங்க. இதோட குவாலிட்டிக்கு பார்த்தா ரேட்டு. ஆமாம், இப்போ 300 கடை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு 100 கடை, ஒரு 100, 150ங்க, ஒரு 100, 150 கடை கிட்ட தான் நல்ல பெஸ்ட்டான கடை. நல்லா பார்வைக்காகட்டும், இடம் அதிகம் லைவ் வெயிட்டு அதிகம் இடம் வரதாகட்டும், அதில் ஒரு 150 கடை தான் இருக்கும். எப்படி தான் கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து தருவோம். நம்ம பண்ண ஆரம்பிச்சு இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. 8 வருஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வரது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் பரன் போட்டு வளர்த்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க ரெண்டுலேயும் பண்ணால் குட்டி வளர்த்தலாங்க. அதாவது ஸ்டேஜில் போட்டீங்க, இப்போ நம்ம இதுமாதிரி ஸ்டேஜில் வளர்த்தோன்னா கூட்டுறவு ஒன்று கிடையாது. ஒன்று வச்சுக்கலாம், நமக்கு தீனி போடுறதுலாம் வேலை ஈஸியாக இருக்கும், போட்டுக்கலாம். இதே தரையை வளர்த்தினா கூட்டணும் டெய்லியும். அதில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்காவது ஒரு டைம் கூட்டணும். 2வது அந்த தரையை வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா அந்த உனி 2 ஃபார்ம் ஆகும். இந்த குப்பை கூட்டினா பிரச்சனை கிடையாது. ஒரு வாரம் 10 நாள் அப்படியே கிடப்பில் போட்டோம்னா அந்த உனி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது, குட்டி மாட்டாக இருக்குது. ஸ்டேஜில் அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. 2வது பார்த்திங்கன்னா வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா தர செட்டு தான். நல்ல ஆரோக்கியமான நல்ல வளர்ச்சி, நல்ல உயிரோட இடம் வருதுன்னா தர செட்டு தான். ஏன்னா தரையில் இருக்க குட்டி நம்ம மதிய டைமில் வெளியே விட்றோம். அப்படிங்கும்போது நல்ல ஆரோக்கியமாக வளர்ச்சி தரையில் தான். அது ரெண்டோட வேலை செய்யணும், கூட்டணும். வேலை பிள்ளை அதிகமாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் கூட்டணும், கம்பல்சரி கூட்டி ஆகணும். அப்புறம் அதை அதே மாதிரி மழை காலத்தில் கொஞ்சம் பிரச்சனை. ஆமாம், தரையில் இப்போ மழை பெஞ்சுன்னா வெளியே விட முடியாது, உள்ளுக்குள்ளேயே தான் கூட்டி வச்சுருக்கணும். இப்போ உள்ளுக்குள்ளே விடும்போது என்னென்னா எல்லாம் நதன ஆகி போயிடும். இப்போ 2 நாள் கூட்டாமல் போட்டிங்கனாவே எல்லாம் வதி ஆகி போயிடும். சாணியெல்லாம் இறுகிய மாதிரி அடுத்த நாள் கூட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை, மெயின் பிரச்சனை தான். இப்போ
நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்புல வந்து வரலாமான்னு கேட்டிருக்காங்க. சரி. உங்களுடைய கருத்து, உங்களுடைய அனுபவத்தில் வந்து ஏங்க பண்ணலாம். ஆடு வளர்ப்பு நல்ல தொழில், லாபகரமான தொழில் தாங்க. அதை வந்து முறையாக பண்ணணும். முறையான தடுப்பூசியெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டணும். தீவன மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நம்ம ரொம்ப தீவனத்துக்கு அதிகப்படியான செலவு பண்ணிட்டோம்னா நம்ம விற்கும்போது ஏதாவது அமௌண்ட் குறைஞ்சதுன்னா அதில் நமக்கான லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குட்டி இறப்பு இருக்கக்கூடாது. வாங்கும்போது கொஞ்சம் குட்டியோட விலையை அனுசரித்து பார்த்து வாங்கணும். விற்கும்போது நல்ல ரேட்டுக்கு கொடுக்கணும். அது மார்க்கெட் நல்லா கொடுக்குறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக பண்ணணும். நோய் மேலாண்மை ரொம்ப முக்கியம். குட்டி இறப்பு ஆச்சுன்னா நமக்கு லாபத்தில் அமௌண்ட் குறையுது. மற்றபடி இதெல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாமே தடுப்பூசியிலிருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லபடியாக பண்ணலாம். நல்ல லாபகரமான தொழில் தான். இல்லை ஆரம்பத்தில் நம்ம எத்தனை குட்டியில் ஆரம்பிக்கலாம்? ஏங்க ஃபஸ்ட்டு ஒரு பண்ணை போட ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு 20 குட்டி வளர்த்துலாங்க. 20 குட்டி வளர்த்துனா தான் உங்களுக்கு எப்படி நோய் மேலாண்மை எப்படி தெரியும், என்னென்ன பிரச்சனை வருதுன்னு தெரியும். அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அப்படி என்ன ஒரு 30 குட்டி, ஒரு 50 குட்டி அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கறிக்குட்டிங்களா? இது வந்து கறிக்குட்டிங்க. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்க? இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பண்ணைக்கு வந்து ஒரு 70 நாள் கிட்ட ஆகுதுங்க. 70 நாள் கிட்ட ஆகுது. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோ இல்லை 12 கிலோ இருந்துருன்னு நினைக்கிறேன் உயிரோட. அந்த சைஸில் வாங்கினது நீங்கள் கூட 70 நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு ஆவரேஜ் எடை ஒரு 24 கிலோ கிட்ட வரும். இன்னொரு 30 நாள் வச்சுருக்கலாம். 30 நாள் வச்சா ஒரு 28 ஒரு அந்த ரேஞ்சில் வந்துடும். இப்போ இது உயிரோட என்ன ரேட் கொடுத்துருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா ஒரு 450 வரைக்கும் கொடுக்குறேங்க. 450 வரைக்கும். மார்க்கெட் நாள் வரும் அன்னைக்கு என்ன மார்க்கெட் நாள் வரும்போதோ அந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ இதுக்கும் தீவனம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதே தான் அடர் தீனி கலப்பு தீவனம் கொடுக்குறோம். ரெண்டாவது ட்ரை ஃபீடர் வரத்தீனி. இது பசு தீவனம்லாம் கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது ஸ்டேஜ்லேயே வச்சு வளர்த்துறோம் அந்த கறிக்குட்டி. கீழே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் வளைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கறிக்கடிக்கு போகிற ஐட்டம் தான். அதனால் பக்ரீத் கிடா மட்டும் கீழே இறக்கி மேலே ஏற்றுறோம். இது வந்து கீழே வளர்த்தலாம். ஆமாம், கீழே கம்பல்சரி கீழே இறக்கி ஆகணும். இல்லைன்னா கால் கண்டிப்பாக வளைய ஆரம்பிச்சிடும். வெயிட் ஆகும்போது கால் வளைய. ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த நிற்கிறதுக்கான கொஞ்சம் இது தடுமாறும். அதனால் ஒரு நைட்டு மட்டும் மேலே பார்த்துக்குவோம் பார்க்கலாம். கால் வளையம் அது ஒரு பிரச்சனை இருக்குது பற்றா ஒரு நாள். மற்றபடி மீதிகளை கூட கால் நல்லா இருக்குங்க. ஆனால் ரெண்டாவது கீழே இறங்கினா தான் கொஞ்சம் அந்த குட்டி சைனிங் வரது நல்லாயிருக்கு. கீழே இறக்கி அந்த சூரிய ஒளியில் குட்டி நடந்து போக அந்த அதுக்கான விட்டமின் எல்லாம் கிடைக்கிது இல்லைங்க. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. கீழே இறக்கணும் கொஞ்சம் பெனிஃபிட். இப்போ இதெல்லாம் கீழே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸ்டேஜில் தான் வச்சுருக்கணும். அதனால் இது வந்து ஸ்டோரேஜ் ரூமுங்க. இது ஆட்டு பண்ணைக்கான இதெல்லாம் கலப்பு தீவனம்லாம் வச்சுருக்குறேங்க. எஸ்கேம் ஆட்டு தீவனம், மக்காச்சோளம் இருக்குது, ரெண்டாவது பருப்பு வகை இருக்குது, தவற புட்டு இருக்குது. இது ஆளுங்க வந்து எல்லாம் வேலைக்கு வராங்க, எல்லாம் கலந்துக்கிறோம். ஆடுகளுக்கு தேவையானது ஒரு 4 நாளைக்கு தேவையானது எல்லாம் கலந்துக்குவோம். என்ன எடை போட்டு ஒரு டன்னுக்கு என்னென்ன பொருள் தேவையோ மக்காச்சோளமோ கடலை புண்ணாக்கோ இதெல்லாமே இருக்குங்க. எல்லாம் தேவையானது நாங்களே கலந்துக்கிறோம். கலந்து கலப்பு தீவனம் கொடுத்துட்றோம். அப்புறம் அது மற்றபடி இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கடலைக்கொடி, இது சோளத்தட்டு, இதெல்லாமே சோளத்தட்டு. அப்புறம் அந்தாண்ட கடலைக்கொடி அடிக்கிறோம். இதேமாதிரி இன்னொரு ஸ்டோரேஜ் ரூம் அங்கே இருக்குது. தேவையானது ஒழுங்கு பண்ணி வச்சுக்கிறோம். ரெண்டாவது கடலைக்கொடி, வைக்கோல் தட்டு 3 ஒட்டுக்கா சாப்பாட்டில் இருக்குது. பெரிய மிஷின் இருக்குது. அதில் ஒட்டுக்கா நறுக்கி ஒரு 2 மாதத்துக்கு தேவையான தீனி ஸ்டாக் பண்ணிக்கிறோம். 2 மாதத்துக்கு வரும். ஒரு டைம் அரைச்சா 2 மாதத்துக்கு வரும். மிஷின் சாப்பாட்டு கொஞ்சம் பெருசுங்க. எங்கள் இப்போ நம்ம ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஒரு 400 கிலோ போடுவோம். 40% அப்படின்னு கணக்கு வச்சுங்க. புண்ணாக்கு ஒரு 100 கிலோ போடுவோம், கடலை புண்ணாக்கு. ரெண்டாவது பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோ கிட்ட போடுவோம். அடுத்தது எஸ்கேம் ஆட்டு தீவனம் வருது, இது ஒரு 100 கிலோ கிட்ட போடுவோம். அப்புறம் சோயா புண்ணாக்கு ஒரு 100 கிலோ கிட்ட போடுவோம். ஆவரேஜ் ஒரு 100 கிலோ, ஆவரேஜ் ஒரு டன் வர மாதிரி. ஏன் இப்போ குட்டி அதிகமாக இருக்கனால ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வருங்க. 3 நாளைக்கு 4 நாளைக்கு வரும். குட்டி கம்மியாக ஆரம்பத்தில் குட்டி புதுசாகும்போது கம்மியாக தான் சாப்பிடும். ஒரு டன்னுக்கு கிடக்குனா 10 நாளைக்கு கூட கிடக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ஃபஸ்ட்டு பண்ணைக்கு வந்துச்சுன்னா ஒரு 100 கிராம் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் ஆக ஒரு 100 கிராம் அப்படி சேர்த்திட்டு போவோம். உடனே கொடுத்தா என்னன்னா அந்த வயிற்றோட்டம் வரும், கம்ப்ளைண்ட் வரும். நம்ம தீனி வந்து செட் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 10 நாள் ஆயிரும். அந்த 10 நாளைக்கு கொஞ்சம் முன்ன பண்ண கொடுப்போம். ரெண்டாவது நம்ம தென்னந்தோப்பு இருக்குங்க உள்ள மேட்ச்சில் ஒரு 10 நாளைக்கு மட்டும் விடுவோம். ஆமாம், ஏன்னா இங்கே கலப்பத்தியோட 2 குட்டி திங்காது. ஏன்னா மேட்ச்சில் இருந்து குட்டி தானே. அதனால் அதில் மேட்ச்சில் விடும்போது இங்கே சாப்பிடாத குட்டி அங்கே சாப்பிட்டுக்கும். கொஞ்சம் சாப்பிட்டுக்கும். ஒரு 10 நாள் அப்படியே மேனேஜ்மெண்ட் ஆகிக்கும். வயிற்றோட்டம் போகுங்க. மாத்திரை கீத்திரை போட்டு கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிக்கும். இன்றைக்கி வந்து கலப்பத்தியும் 1 கிலோ சாப்பிடுது. ஆமாம், ஒரு நாளைக்கு 1 கிலோ கண்டிப்பாக சாப்பிடும். ஒரு டன் கலங்கினா அதான் பண்ணப்போ குட்டி அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ஒரு டன் கலங்கினா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வருது. இதே இளங்குட்டியாக வாங்கிட்டு வந்தால் குட்டி கம்மியாக தான் சாப்பிடும்.